பிரியாணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பிரியாணி தாங்க. நம்மள பல பேருக்கு பிடிச்ச டிஷ் சிக்கன் தம் பிரியாணி. என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு மாம் 365. இந்த பிரியாணியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆமாங்க, லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசு தான். நம்ம பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும்னா இத்தனை ஐட்டம் நம்ம எடுத்து தான் ஆகணும். இன்றைக்கி நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸு. எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அதே அளவு சிக்கன் எடுத்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பொருட்கள்னால் அது மசாலாஸ் தான். அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது பிரியாணி இலை, ஏலக்காய், அதுவும் பச்சை கருப்பு 2 ஏலக்காவை எடுத்திருக்கேன், பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி, அப்புறம் ஸ்டார், திருவண்ண தேங்காய், 1/2 கிலோ பெரிய வெங்காயம், 150 கிராம் தக்காளி, புதினா கொத்தமல்லி இலை, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சோம்பு, ஆயில், கீ, சால்ட், பால், சாஃப்ரான், லெமன், அப்புறம் நம்ம மெயினான இன்க்ரீடியண்ட்டான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஃபஸ்ட்டு ஒரு வார்மான மில்கில் நம்ம சாஃப்ரானை போட்டு தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி அதில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். இப்போ திருவுண தேங்காவை எடுத்து அதை நல்லா ஒரு கெட்டியான பாலாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மெயினாக சிக்கனை ரெடி பண்ண போகிறோம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா எடுத்து வச்ச கெட்டியான தேங்காய் பாலையும் நம்ம இதுலேயே சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வேண்டான்னு நினைக்கிறவங்க இது கூட தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் புதினா தலை. இதை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முழுசாகவே போட்டிருக்கேன். கரம் மசாலா, இது கூட கொஞ்சம் தனியாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது தனியாத்தூளை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இது கூட கொஞ்சம் தனியாத்தூளை ஆட் பண்ணிட்டோம்னா மசாலா கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ நம்ம போட்ட எல்லா மசாலாவையுமே சிக்கன் கூட நல்லா சேர்த்துக்கலாம். இது மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு மேரினேட் ஆகணும். அப்போ தான் மசாலா பொருட்கள் எல்லாமே சிக்கனோட ஒன்று சேரும். எப்போவுமே நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது சிக்கன் வெறும் உப்போட வெந்த மாதிரி ஒரு டேஸ்டே இல்லாமல் இருக்கும். நம்ம இதை எவ்வளோக்கு எவ்வளோ மேரினேட் பண்ண விடுறோமோ அவ்வளோக்குள்ள அவ்வளோ சிக்கன்லேயுமே அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா சேர்ந்து டேஸ்ட் கொடுக்கும். இது கூட இப்போ கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். மினிமம் இதை ஒரு 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி விட்டுடலாம். இல்லாட்டி நீங்கள் ஓவர் நைட் கூட ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ளேவருக்காக ஒரு பெரிய வெங்காயம், சோம்பு, பச்சை மிளகா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இனி இதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது மொத்த பிரியாணிக்குமே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாஸ்மதி ரைஸ் 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்துட்டு வேறு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது கூட பட்டை, ஏலக்காய், ஸ்டார், ஜாதிபத்திரி, பிரியாணி இலை, உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா கிண்டி விட்டு அடுப்பை ஆன் பண்ணி இது அட்லீஸ்ட் ஒரு 75% அரிசி ஒரு 75% வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை இப்போது ஒரு மூடியை போட்டு மூடி வேக விட்டுடலாம். அரிசி வேகிறதுக்குள்ளே இப்போ நம்ம சிக்கனையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக கீயவும் சேர்த்திக்கலாம். கீ உருகுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, பிரியாணி இலை, ஸ்டாரு, ஜாதிபத்திரி அது கூட சேர்த்து பச்சை மிளகாவையும் கீரி 2 பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டேஸ்ட்டு எண்ணெயில் இறங்குற வரைக்கும் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ சிக்கனுக்கு மொத்தமாக 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு வெங்காயம் அரைச்சிட்டேன். இதில் மிச்சம் இருந்ததில் பாதி பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். மீதி இருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம்.
வெங்காயம் ஒரு அளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயமும் பச்சை மிளகாவும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம், அந்த இதையும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம இதை வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. முக்கியமாக இந்த இது பண்ணும்போது நம்ம அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். வேணும்னா நடுவில் கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கோங்க. அடி பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் இந்த சிக்கனோட டேஸ்ட்டே மாறிடும். மசாலா சிக்கனோட நல்லா சேரணும். நம்ம ஊற்றின தேங்காய் பாலெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. இதை அடிப்பிடிக்காம நம்ம பார்த்துக்கணும். நடுவில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ண போது போட்ட உப்பு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப நம்ம இது கூட உப்பு சேர்த்திக்கலாம். வேகும்போதே உப்பு சேர்த்துனா தான் சிக்கனில் நல்லா அது சேரும். இப்போது ஒரு அளவுக்கு சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு லைட்டாக இதை கிண்டி விட்டு அதுக்கப்புறம் குக்கரில் இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா பொருள் சிக்கனோட நல்லா சேரும். சிக்கன்ல இருந்து விசில் இறங்குறதுக்குள்ள நம்ம பாஸ்மதி ரைஸை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வடிச்சுக்கலாம். அதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. வேக வைக்கும்போது ரொம்ப தண்ணியும் ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம வடித்ததுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு அதுலேயே போயிடும். அதனால் அளவாகவே தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா ரெடி ஆயிருச்சு. மசாலாவோடு ஃபுல்லாக சிக்கன் நல்லா சேர்ந்து போய் இருக்கு. இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்கலாம். அதில் அடிப்பிடிக்காத அளவுக்கு நெய்யை தடவி விட்டுக்கலாம். சுற்றி நல்லா நெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச கிரேவியை இதில் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொரிச்சு வச்ச வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸை பொறுமையாக இதில் ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாதி ரைஸை ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா, அதுக்கப்புறம் வறுத்து வச்ச வெங்காயம் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாலில் குங்குமப்பூவை போட்டு வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் இதில் லேசாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா திரும்ப மிச்சம் இருக்கிற ரைஸை இது மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா மிச்சம் இருக்க எல்லா கொத்தமல்லி இலை புதினாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு வச்ச வெங்காயமாக ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்க பாலை இதில் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். நான் நிறைய சாஃப்ரான் போடல இன்றைக்கி, ஏன்னா சம்டைம்ஸ் சாஃப்ரான் நிறையா போடும்போது சாஃப்ரான் டேஸ்ட் அதிகமாக வந்துடும். இப்போ நம்ம தம் போடுறதுக்கு ரெடி பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்து இந்த குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கேன். 2 லேயர் ஆஃப் ஃபாயில் பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ தட் அந்த தம் உள்ளேயே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நம்ம இன்னும் கொஞ்சம் குக்காக வேண்டிய ரைஸும் சிக்கனும் நல்லா வேகும். இப்போது ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த குக்கரை அதுக்கு மேலே வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வைங்க, ஜாஸ்தியாக வச்சிடாதீங்க, அப்புறம் அடி பிடிச்சிரும். எவ்வளோக்குள்ளே எவ்வளோ சிம்மில் வைக்கிறோமோ அவ்வளோக்குள்ளே அவ்வளோ அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 1/2 hour விட்டுடலாம்.
ஹாஃப் அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் நம்மளோட யம்மியான பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தம் போட்ட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இதை பொறுமையாக கிளறி விடுங்க, ரைஸும் சிக்கனும் ஒன்றா சேர்ற மாதிரி. இது கூட ரைத்தாவும் சிக்கன் சால்னாவும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.